எனக்கு யார் பேசுறது? ஏமா நீ தான் ஃபோன் பண்ண, ஃபோன் பண்ணி யார் பேசுறதுன்னு கேட்டீங்கன்னா உனக்கு யாருமா வேணும்? அட நான் என் மாமா கிட்ட பேசணும். நீங்க யாரு? சரியான சாவுகிற கிட்ட காலையில மாட்டிருக்கோம் போலயே. மாமன் சொன்னா எப்படிமா தெரியும்? உங்க மாமனுக்கு ஒரு பேர் இருக்கும்ல, அத சொல்லுமா. என்ற மாமன் பேரு பஞ்சவன் பாரிவேந்தன். ஓ, அந்த தூங்கு மூஞ்சியோட பொண்டாட்டியா? சொல்லுமா, உங்க ஹஸ்பண்ட் மீட்டிங்ல இருக்காங்க, என்ன வேணும்? அட முக்கியமான விஷயம் மாமா கிட்ட பேசணுங்க, கொஞ்சம் வர சொல்லுங்க. மாமா 1.5 கோடி ரூபாய் பிசினஸ் போயிட்டு இருக்குமா, மீட்டிங்ல இருந்து பாதியில எந்திரிச்சு வர முடியாது. முக்கியமான விஷயம் சொல்றீங்க, என்னன்னு சொல்லுங்க. ஐயோ இது தலை போற விஷயங்க. 1.5 கோடி ரூபாய் என்ன 1.5 கோடி ரூபாய், அப்புறமே மீட்டிங் பேசிக்கலாம், வர சொல்லுங்க. என்னது 1.5 கோடி ரூபாய் விட முக்கியமான விஷயமா? அப்படி என்னமா விஷயம்? சொல்லுங்க, நான் சீக்கிரமா பஞ்சுவை கூட்டிட்டு வந்துடுறேன். அது வேற ஒண்ணும் இல்லைங்க. என்ற மாமன் புளியங்கொட்டையை அரைச்சு குழம்பு வைக்க சொன்னாப்ல, புளியங்கொட்டை கிடைக்கல, அதனால இன்னைக்கு வத்த குழம்பு வச்சிடலாமான்னு கேட்கலான்னு ஃபோன் பண்றேன். அவர் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. இது தெரியாம எனக்கு மண்டை பிச்சுக்குது. என்ற மாமனுக்கு கோவம் வேற வந்துடும். சீக்கிரமா கொடுங்க, இதை பேசிட்டு என்ற வேலை போய் நான் பார்க்கணும். என்னது புளியங்கொட்டையில குழம்பா? இதுதான் உங்க முக்கியமான விஷயமா? ரொம்ப முக்கியமான விஷயம்தாம்மா. உங்க மாமாவை இப்பவே அனுப்பி வைக்கிறேன், நீங்க பேசிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. நான் வைக்கட்டுமா? இப்பதான் இந்த ஆளை பத்தி தெரியுது, எதுக்குடா ஆபீஸ்ல தூங்கி தூங்கி உழுகுறான்னு. இப்படி ஒரு பொண்டாட்டி இருந்தா வீட்டுல எங்க நிம்மதியா தூங்குறது? ஆபீஸ்ல தான் தூங்கணும்.